வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா 2024 T20 வேர்ல்டு கப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் நேற்றுக்கு அறிவிச்சிருக்காங்க நண்பர்களே. அது நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது தான். நேற்றுக்கு வந்து இந்தியா ஆப்கான் ஸ்கோடோடு அறிவிப்பாங்கன்னு பார்த்தது. பார்த்து நேற்று ஆனால் அறிவிக்கலை. இன்றைக்கி சாட்டர்டே கண்டிப்பாக அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 2024 T20 வேர்ல்டு கப்பு வந்து இப்போது ஷெட்யூல் அறிவிச்சிருக்கனால ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கனடாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்குது. கிட்டத்தட்ட வந்து அவங்க ரெண்டு ஒரு கிரிக்கெட் விளையாண்டு கிட்டத்தட்ட சம்திங் எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வென்யூவில் நடக்குது. வெஸ்ட் இண்டீஸில் வந்து ஒரு 6 வென்யூலையும் யூஎஸ்ஏல வந்து ஒரு 3 வென்யூவில் நடக்குது. மியாமி, நியூயார்க்கு, அப்புறம் டாலஸு இங்கே வந்து நடக்குது. அப்புறம் வந்து யூஎஸ்ஏல நமக்கு முக்கியமான மேட்சுகள் நிறைய அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு லீக் மேட்ச் ஃபுல்லாக நமக்கு அங்கே தான் நடக்குது. குரூப் ஸ்டேஜ் மேட்செல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் அங்கே தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்தியா vs பாகிஸ்தான் கிளாஸ் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா June 9 அன்றைக்கி நடக்குது. 7:30 PM இந்தியா டைமு. இந்தியா மேட்ச் எல்லாமே வந்து 3 மேட்ச் வந்து 7:30 PM நடக்குது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 8:30 PM நடக்குது கனடா கூட. அது ஒரு வேறு ஒரு கிரவுண்டில். மற்றபடி முக்கால்வாசி மேட்ச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 7:30 PM தான் வச்சுருக்காங்க. சூப்பர் 8 ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா 7:30 PM தான் வச்சுருக்காங்க. செமிஃபைனல், ஃபைனல் அதுவுமே 7:30 PM தான் வச்சுருக்காங்க. எல்லாம் நம்ம இந்தியா டைம் தான் சொல்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து மாறுபடும். நம்ம டயத்துக்கு வச்சுருக்கனால நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு இது வியூவர்ஷிப்பு சேனல், ஸ்போர்ட்ஸ் சேனல்காரங்களுக்கு வந்து கரெக்டாக ரெவன்யூ வரணும், வியூஸ் வரணுக்காண்டி இந்த மாதிரி டைம் செட் பண்ணி நம்ம இந்தியா டைமுக்கு வச்சுருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா நிறைய மேட்ச் காலையில் 4:30 AM நடக்குது. ஒரு சில மேட்செல்லாம் பார்த்திங்கன்னா 4:30 AM நடக்குது. அது வெஸ்ட் இண்டீஸில் நடக்கக்கூடிய ஒரு சில கிரவுண்ட் நடக்கக்கூடிய மேட்செல்லாம் சின்ன சின்ன டீம் விளாடுவாங்கள்ல, அந்த டீமுக்குள்ளே இதெல்லாம் வந்து 4:30 AM நடத்துகிறாங்க. இதில் என்ன பார்த்திங்கன்னா மொத்தம் 20 டீம் இருக்குது நண்பர்களே. மொத்தம் 20 டீமு 4 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க நண்பர்களே. மொத்தம் 4 குரூப்பு. ஒவ்வொரு குரூப்லேயும் 5 டீமு. ஒவ்வொரு குரூப்லேயும் பார்த்திங்கன்னா 2 கொஞ்சம் பெரிய டீம் இருக்குது. கடைசியாக பார்த்து டி குரூப்பில் தான் நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, ஆப்கான் இந்த மாதிரி ஏதோ டீம் கொஞ்சம் டஃப்பான டீம்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் டஃப்பான டீம்னா சவுத் ஆப்பிரிக்கா பெரிய டீமு, மற்றபடிக்கெல்லாம் சின்ன டீம் மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் அந்த டீம் மட்டும் கொஞ்சம் இதாக இல்லாமல் இருக்குது. மற்றபடிக்கு எல்லாமே சேமாக தான் இருக்குது நண்பர்களே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் வந்து அது ஃபஸ்ட் டைமாக வந்து ஐசிசி ஈவெண்ட் நடத்துகிறாங்க, அதாவது யூஎஸ் கண்ட்ரியில். மற்றபடி வெஸ்ட் இண்டீஸில் அவங்க ஏகப்பட்ட மேட்ச் நடத்திருக்காங்க. இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் நடத்திருக்காங்க. அது போக அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இதோடைய ஷெட்யூல்குள்ளே தான் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. ஷெட்யூல் என்னென்ன ஷெட்யூலு, எந்தெந்த டீம் எப்போ விளாட்றாங்க, அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் ஒரு இதை வந்து பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. அந்த 2024 T20 வேர்ல்டு கப் மேட்சோட ஷெட்யூலை பற்றி சொல்லியிருந்தேன். அதோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நண்பர்களே. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இது 4 குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. 4 குரூப்பாக பிரிக்கிறதுல உங்களுக்கு வந்து மொத்தம் ஒவ்வொரு குரூப்பில் 5 டீம் இருக்குது நண்பர்களே. மொத்தமாக டோட்டலாக 5 டீம் இருக்குது. 5 டீமும் பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் உள்ள ஒவ்வொரு டீமோட ஒவ்வொரு மேட்ச் விளாடணும். அந்த ஒவ்வொரு மேட்ச் விளாண்டு யார் டாப் 2ல் இருக்காங்களோ அவங்க தான் வந்து சூப்பர் 8க்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க அந்த டீமு. அதே மாதிரி மொத்தம் 4 குரூப்பில் இருந்தும் மொத்தம் 8 டீமு வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க. 8 டீமுக்கு வந்து தான் சூப்பர் 8ங்கிற நேம் வச்சுருக்காங்க. அந்த சூப்பர் 8 நேமில் போயிட்டா ஒவ்வொரு டீமும் அந்த 3 மேட்ச் விளாடணும். அதில் டாப் 4 யார் வராங்களோ அவங்க தான் செமிஃபைனலு. புரியுதுங்களா? இப்போ பார்த்திங்கன்னா குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, யூஎஸ்ஏ. கண்டிப்பாக இந்தியா, பாகிஸ்தான் உள்ளே வந்துடும். இங்கிலாந்து குரூப் பியில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நமீபியா, ஸ்காட்லாண்டு, ஓமன். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா கன்ஃபார்மு. சியில் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸு, ஆப்கான், உகாண்டா, நியூகினியா. இதில் ஆப்கானுக்கும் வெஸ்ட் இண்டீஸும் கொஞ்சம் போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நியூசிலாண்டு கூட போட்டி தான் இருக்கும். 3 டீம் விட மாட்டான்ல, என்ன வேணால் நடக்கலாம். அப்புறம் குரூப் டியில் சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நெதர்லாண்டு. இதில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நெதர்லாண்டு இதில் யார் உள்ளே வரான்னு தான் நம்ம பார்க்கணும். நேபாள் வர வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் என்ன கேட்டால். அப்படி இருக்க பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
இதோட வென்யூலாம் பார்க்கலாம் நண்பர்களே. வென்யூ எங்கெங்கே வச்சுருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லீக் ஸ்டேஜில் நம்மளால ஜெயிச்சு போயிடுவாங்க. செமிஃபைனல் ஃபைனல் வந்தால் தானே பிரச்சனையே, அங்கே தானே ஆரம்பிக்குது. வென்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது அமெரிக்காவில் வந்து மொத்தம் 3 கிரவுண்டு. அதில் டாலஸு, நியூயார்க், புளோரிடா மாகாணம். புளோரிடா மாகாணத்தில் 4 மேட்ச் இருக்குது, டாலஸில் 4 மேட்ச் இருக்குது, நியூயார்க்கில் 8 மேட்ச் இருக்குது. அதில் இந்தியாவுக்கு 3 மேட்ச் இருக்குது நண்பர்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் 6 கிரவுண்டு. குயானா, பர்படாஸ், ஆண்டிகுவா, ட்ரைனேடு, கிங்ஸ்டவுன், அப்புறம் டேரன்சாமி நேஷனல் ஸ்டேடியம் சொல்லி ஒரு கிரவுண்டு போட்டிருக்குங்க. எஸ்டி லூசியா. இந்த மாதிரி வந்து மொத்தம் 9 கிரவுண்டு வச்சுருக்காங்க நண்பர்களே. மொத்தம் 9 கிரவுண்டு இருக்குது. 9 கிரவுண்டில் 55 மேட்ச் ஃபைனலோட சேர்த்து. லீக் மேட்ச் மொத்தம் 40. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் சூப்பர் 8ல் 12 மேட்ச் இருக்குது. மொத்தம் 52, 2 செமிஃபைனல் 54, ஒரு ஃபைனல் 55 மேட்ச் கிட்டத்தட்ட. இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சு யாருக்குன்னா ஜூன் 2 சண்டே அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்டு கனடா 4:30 AM. அதே அன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸு பாப்புனியா 7:30 PM நடக்குது. குனியாவில் குயானாவில் நடக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா 3 நமிபியா ஓமன் 4:30 AM. அப்புறம் அதே அன்னைக்கு 8:30 PMக்கு வந்து ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா. ஃபஸ்ட்டு மேட்ச்சு வந்து பர்படாஸில் நடக்குது, 2வது மேட்ச்சு நியூயார்க்கில் நடக்குது 8:30 PM. இதில் பார்த்திங்கன்னா 3 டைமிங் தான் நண்பர்களே. 4:30 AM, 7:30 PM, 8:30 PM. சரிங்களா. 4 குயானாவில் நடக்குது, ஆப்கான் உகாண்டா 4:30 AM. அதே அன்னைக்கு 7:30 PMக்கு வந்து இப்போ பர்படாஸ் நடக்குது, இங்கிலாந்து ஸ்காட்லாண்டு. 5 டாலஸில் நெதர்லாண்டு நேபாள். அதே அன்னைக்கு இந்தியா அயர்லாண்டு 7:30 PM நியூயார்க்கில் நடக்குது நண்பர்களே. 5 வெனஸ்டே அன்னைக்கு நியூயார்க்கில். அப்புறம் பார்த்திங்கன்னா குயானாவில் நடக்குது, பாப்புனியா கினியா உகாண்டா. அதே அன்னைக்கு அதாவது கிட்டத்தட்ட 5 3 மேட்ச் நடக்குது நண்பர்களே. அதாவது 4:30 AMக்கு ஒரு மேட்ச் நடக்குது, நெதர்லாண்டு நேபாள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா அயர்லாண்டு 7:30 PM நியூயார்க்கில் நடக்குது. 7:30 PM அதே 7:30 PMக்கு பாப்புனியா கினியா உகாண்டாவுக்கு குயானாவில் நடக்குது. அப்புறம் 6 ஆஸ்திரேலியா ஓமன் 4:30 AM. அப்புறம் பர்படாஸ் நடக்குது. அப்புறம் டாலஸில் வந்து யுனைடெட் ஸ்டேட்டும் பாகிஸ்தான் 8:30 PM. அப்புறம் 7 பார்த்திங்கன்னா 3 மேட்ச் இருக்குது நண்பர்களே. 4:30 AM, 7:30 AM, 8:30 PM சொல்லிட்டு 3 மேட்ச் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பர்படாஸ் நடக்குது, நமிபியா ஸ்காட்லாண்டு. 2வது மேட்ச் குயானா நடக்குது, நியூசிலாண்டு ஆப்கான். 3வது மேட்ச் வந்து நியூயார்க்கில் நடக்குது, கனடா அயர்லாண்டு. சாட்டர்டே அன்றைக்கி 3 மேட்ச் இருக்குது. சாட்டர்டே அன்றைக்கி 4 மேட்ச் இருக்குது நண்பர்களே. 8 4 மேட்ச் இருக்குது. ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் டாலஸில் 4:30 AM. பர்படாஸில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து 7:30 PM. கொயானாவில் வெஸ்ட் இண்டீஸு உகாண்டா நடக்குது. அப்புறம் நியூயார்க்கில் வந்து நெதர்லாண்டு சவுத் ஆப்பிரிக்கா 8:30 PM நடக்குது. 4 மேட்ச். சண்டே அன்றைக்கி 2 மேட்ச், இந்தியா பாகிஸ்தான், ஓமன் ஸ்காட்லாண்டு 2மே 7:30 PM. ஆண்டிகோவில் நடக்குது, நியூயார்க்கில் நடக்குது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு. மண்டே 10 அன்னைக்கு நியூயார்க்கில் வந்து 8:30 PM ஒரே ஒரு மேட்ச் தான், சவுத் ஆப்பிரிக்கா பங்களாதேஷ். 11 புளோரிடா மாகாணத்தில் ஸ்ரீலங்கா நேபாள் 7:30 PM. அதே அன்றைக்கி 8:30 PMக்கு நியூயார்க்கில் வந்து பாகிஸ்தான் கனடா. 12 ஆஸ்திரேலியா நமிபியா 4:30 AM ஆண்டிகோவில் நடக்குது. அதே அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட் இந்தியா நியூயார்க்கில் 8:30 PM நடக்கும் நண்பர்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா 13 வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாண்டு 4:30 AM ட்ரைனேடில் நடக்குது. 7:30 PMக்கு வந்து கிங்ஸ்டவுனில் வந்து பங்களாதேஷ் நெதர்லாண்டுக்கு 7:30 PM நடக்குது. அதே அன்னைக்கு 7:30 PMக்கு இங்கிலாந்து ஓமன் விளாட்றாங்க ஆண்டிகோவில். மொத்தம் 3 மேட்ச் அந்த அன்னைக்கு 13 14 3 மேட்ச்சு ட்ரைனேடில் நடக்குது, புளோரிடா மாகாணத்தில் நடக்குது, கிங்ஸ்டவுன் நடக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆப்கான் பாப்புனியா கினியா 4:30 AM. 2வது மேட்ச்சு புளோரிடா மாகாணத்தில் யுனைடெட் ஸ்டேட்டு அயர்லாண்டு. 3வது மேட்ச் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டவுனில் நடக்குது, சவுத் ஆப்பிரிக்கா நேபாள் 7:30 PMக்கு. அதே மாதிரி சாட்டர்டே 3 மேட்ச் இருக்குது நண்பர்களே.
ட்ரைனில் நடக்குது ஃபஸ்ட்டு மேட்ச்சு. நியூசிலாண்டு உகாண்டா 4:30 AM. இந்தியா கனடா புளோரிடா மாகாணத்தில் 7:30 PM. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிகோவா நடக்குது நபிபியா இங்கிலாந்து 7:30 PM. சண்டே அன்னைக்கு 3 மேட்ச் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த 13, 14, 15, 16 அந்த 4 நாளுமே 3 மேட்ச் இருக்குது நண்பர்களே. ஒரு மேட்ச் காலையில் 4:30 AM, 2 மேட்ச்சு ஈவினிங் 7:30 PM நடக்குது. சரிங்களா. ஆஸ்திரேலியா ஸ்காட்லாண்டு லூசியாவில் நடக்குது. பாகிஸ்தான் அயர்லாண்டு புளோரிடா மாகாணத்தில் நடக்குது 7:30 PM. அப்புறம் வந்து கிங்ஸ்டவுனில் வந்து 7:30 PMக்கு பங்களாதேஷ் நேபாள் நடக்குது. மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நெதர்லாண்டு நியூசிலாண்டு பாப்புனியா 7:30 PM. ஸ்ரீலங்கா நெதர்லாண்டு விளாடுற பிச்சு பார்த்தீங்கன்னா எஸ்டி லூசியா. அப்புறம் 18ஆம் தேதி வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கான் கடைசி மேட்ச் லீக் மேட்ச்சு எஸ்டி லூசியாவில் நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டேலேருந்து அதாவது 18, 19ஆம் தேதியிலேருந்து சூப்பர் 8 நடக்குது. சூப்பர் 8 நடக்குது நண்பர்களே. குரூப் 2 அந்த அன்னைக்கு மேட்ச்சு. சரிங்களா. B1 C2 7:30 PM எஸ்டி லூசியா. D1 A2 ஆன்டிகோவா நடக்குது நண்பர்களே. குரூப் 2க்குள்ள மேட்ச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்குள்ள மேட்ச்சு. மொத்தம் அதில் 2 குரூப்பாக பிடிச்சிருக்காங்க. குரூப் 1 குரூப் 2ல். சரிங்களா. குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா A1ல் ஃபஸ்ட்டு டீமும் C1ல் ஃபஸ்ட்டு டீமும் அதே மாதிரி B2ல் ஃபஸ்ட்டு டீமும் B2ல் செகண்ட் டீமும் D2ல் செகண்ட் டீம் போட்டிருக்காங்க. குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா B1 D1 A2 C2 இந்த மாதிரி வச்சுருக்காங்க. சரிங்களா. இப்போ என்னென்னா ஒவ்வொரு குரூப்பில் 4 டீம் இருக்குங்களா. அவங்க வந்து கீழே உள்ள 3 டீமு கூட ஒவ்வொரு மேட்ச் விளாடணும். அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு டீமும் 3 மேட்ச் விளாட்றாங்களே. சரிங்களா. குரூப் 1 குரூப் 2ல் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 மேட்ச் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24ஆம் தேதியோட முடியுது. 24ஆம் தேதி முடியுது. அதோட கிரவுண்டு பார்த்தீங்க எல்லாமே 7:30 PM நண்பர்களே. ஒவ்வொரு நாளைக்கு 2 மேட்ச் இருக்குது. எல்லா நாளும் 2 மேட்ச் இருக்குது. 7:30 PM நடக்குது. எல்லாமே வெஸ்ட் இண்டீஸில் வச்சு தான் நடக்குது. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா என்ன கிரவுண்ட்னா எஸ்டி லூசியா, ஆன்டிகோவா, பர்படாஸு, அப்புறம் வந்து கிங்ஸ்டவுனு, இந்த அப்புறம் இந்த 4 கிரவுண்ட் நடக்குது. செமிஃபைனல் வந்து வெனஸ்டே அன்னைக்கு 26ஆம் தேதி, அதாவது 25ஆம் தேதி ஒரு நாள் ரெஸ்ட்டு. அப்புறம் 27ஆம் தேதி 2வது செமிஃபைனல் ட்ரைனால் நடக்குது. அப்புறம் வந்து ஃபைனல் வந்து பர்படாஸ் நடக்குது, ஃபேமஸான ஸ்டேடியம் ஃப்ரிஸ்டவுனில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட க்ளோஸு 29ஆம் தேதியோட மேட்ச் க்ளோஸு. இல்லையாவது இந்தியா கப்பு ஜெயிக்குமான்னு பார்ப்போம் நண்பர்களே. தயவுசெய்து செய்யுங்கடா அந்த மாதிரியாவது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எத்தனையோ டீமு ஏகப்பட்ட டீம் இருக்குது. இதெல்லாம் எப்படிலாம் ஜெயிக்க போகிறீங்களோ ஒன்றும் புரியல. சின்ன டீம் அடித்து வந்துடலாம். பெரிய பெரிய டீமு கூட சூப்பர் 8 தானே இருக்குது. சூப்பர் 8 செமிஃபைனலு. சரி சூப்பர் 8லேயே ஜெயிச்சிடலாம் வச்சுக்கோங்க. செமிஃபைனல் ஃபைனலு பாப்பா தாண்டுவாங்களா, பாட்டரை தாண்டுவாங்களா இல்லாட்டா படுத்துருவாங்களான்னு தெரில. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அது மாதிரி டீம் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான டீம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஆப்கானோட டெஸ்ட் மேட்ச்சு இந்த T20 மேட்சோட ஸ்கோடு அறிவிக்கிறாங்க. இதில் தெரிஞ்ச ரோஹித் கோலி இருக்கிறாங்களா என்ன ஏதுங்கிற ஒரு நிலவரம் வந்து தெரிஞ்சிடும். என்ன கணக்கில் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தகவல்கள் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக விளையாடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். விளையாண்டா நல்லா இருக்கும். எனக்கு கண்டிப்பாக ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பண்ணால் தான் நமக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட். ஏன்னா ஹார்திக் பாண்டியா, சூரியகுமாரை நம்பியெல்லாம் போக முடியாது. ஹார்திக் பாண்டியாலாம் எப்போது இன்ஜுரி ஆகிட்டு போவாப்பில். அத்தனைக்கும் அவனுக்கு கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து சங்கடங்கள் நிறையா இருக்கும். நம்ம டீம் தோற்று தான் போவாங்க, ஒரு வழி இல்லை சொல்ல போனேன். அந்த மாதிரி தான் என்னத்தை சொல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஜெயிக்க உண்டான வழியே இருக்காது. சரிங்க நண்பர்களே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதை விராட் கோலி கூட நம்ம ஹவாஸ்கர் சொல்லியிருக்காப்புல, கண்டிப்பாக வந்து இன்னமும் வந்து ஓவர்ஸ் இந்த ODI மேட்ச்சு T20 மேட்ச்செல்லாம் நிறையா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல நண்பர்களே. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குன்ட்டு.
ஓகே நண்பர்களே, தேங்க்யூ நண்பர்களே, நன்றி, வணக்கம்.